வணக்கம். நான் உங்கள் சந்திரமோகன் வீணை அகாடமியிலேருந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸில் 25 எடுக்க வைக்கிறதுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒவ்வொரு கொஷினாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா, ஒரு தொட்டி இருக்குது, அதில் ஒரு 2 பைப் இருக்குது, கீழே ஒரு பைப் இருக்குது, திறந்து விடுறது தண்ணியை திறந்து விடுறதுக்கு. இந்த மேலேருந்து வர பைப்பில் தண்ணியை திறந்து விட்டோம்னா, பைப்பில் திறந்து விட்டால் 30 நிமிஷத்தில் இந்த தொட்டி ஃபுல்லாகிடும். அடுத்தது ரெண்டாவது குழாயிலேருந்து தண்ணியை திறந்து விட்டோம்னா 40 நிமிஷத்தில் தொட்டி ஃபுல்லாகிடும். இப்போ இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே திறந்து விட்டோம்னா 24 நிமிஷத்தில் காலி ஆயிரும் கீழே இருக்க பைப்லேருந்து. இப்போ இப்போ எம்டியாக தொட்டியை வச்சுக்கிட்டு 3 பைப்பையுமே திறந்து விட்டோம்னா தண்ணி அந்த தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்புன்னு கொஷின் கேட்குறான். ஸோ அப்போ ஃபில் ஆகிறது நிரம்புறது எல்லாத்தையுமே ப்ளஸில் வைங்க, காலியாக்குறது எல்லாத்தையும் மைனஸில் வைங்க. அப்போ பண்ணோம்னா என்ன வரும்? இதெல்லாம் நிரம்புது 1/30, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதெல்லாம் பின்னத்தில் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது 1/40, இது ரெண்டுமே நிரம்புது. காலியாக்குறது எது? 24, அப்போ 1/24. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த 3க்குமே எல்சிஎம் எடுக்க போகிறோம். எதுக்கு 3க்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம்? இந்த 30, 40, 24. ஸோ இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்துடலாமா? எப்படி எடுக்கிறது? 2வது பல்ல எடுத்தோம்னா 15 2 30, 22 40, 12 2 24. மறுபடியும் என்னது? 5வது பல்ல எடுத்துடலாம். 5 25, சாரி, அடுத்து 5வது பல்ல எடுக்கலாம். 3 5 15, 4 5 20, 12 வராது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 3வது பல்ல எடுத்துடலாம். 1 3 3, 4 வராது, 3 4 12. இப்போ பார்த்தீங்கன்னா 4 × 3, அதாவது டைரெக்டாகவே போட்டுறா. 4 × 3 × 3 × 5 2. என்னடா போட்டு வச்சிருக்க? இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். இந்த 30 40 24. ஸோ சின்ன வயசில் சொல்லி கொடுத்த மாதிரி எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்? 3வது பல்ல எடுக்கலாமா? இந்த 3 30, 40 3வது பல்ல வராது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். 24 8 3 24. அடுத்தது மறுபடியும் என்ன செஞ்சிடலாம்? 2வது பல்ல எடுத்துடலாமா? 2 10, 22 40, 4 2 8. 5வது பல்ல எடுத்துடலாமா? 1 5 5, 4 5 20, 4 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 4வது பல்ல எடுத்தோம்னா 1 1 1. ஸோ அப்போ இதுதான் எல்சிஎம். இது அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா? 2 6, 6 5 30, 30 × 4 120. ஸோ இப்போ 120 கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு நம்பரையுமே 30 40 24 எல்லாத்தையும் இந்த 120 டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை மேலே பெருக்கிட்டால் எல்சிஎம் முடிஞ்சு போச்சு. டிவைட் பண்ணலாமா? அப்போ 120/30, இந்த ஃபஸ்ட் நம்பரை எடுத்துக்கிட்டேன். அப்போ 0க்கு 0 அடிச்சிட்டா 1 3 3, 4 3 12. அப்போ ஆன்சர் 4. அந்த ஆன்சரை 4 இந்த 1ஓட பிறகுனா 4 × 1 4, அவ்வளோதான். அடுத்து 40 120 டிவைட் பண்ணி மனசுக்குள்ளே பார்க்குறேன். 0க்கு 0 அடிச்சிட்டா 1 4 4, 3 4 12. அந்த 3 இந்த 1ஓட பெருக்கணும்னா 1 × 3 3, அப்போ ப்ளஸ். அடுத்தது 120 24 டிவைட் பண்ணோம்னா இப்போ எப்படி 6வது பல்ல டிவைட் பண்ணோம்னா 4 6 24, 6 12 0, 1 4 4, 5 20. இந்த 5 1ஆல் பெருக்குன்னா 5 × 1 5, மைனஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ 4 + 3 7, 7ல் 5 போச்சுன்னா 2, 2/120. இப்போ 2வது பல்ல அடிக்கலாமா? 1 2 2, 6 2 12 0, அப்போ 1/60. ஸோ அந்த 60 இங்கே இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, 60 நிமிடங்கள். அப்போ அந்த தொட்டியை காலியாக இருந்து 3 குழாயும் திறந்து விட்டால், ஒரே சமயத்தில் திறந்து விட்டால் 60 நிமிடங்களில் அந்த தொட்டி நிரம்பும். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ இந்த சம்முக்கு நம்மளுக்கு என்ன 2 விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நிரம்புறதுக்கு ப்ளஸ் வச்சுக்கணும், காலியாகிறத மைனஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்க கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ குட்டி குட்டி பேசிக்கெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த சம் நம்ம பார்க்கலாம் அப்புறமா.